எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமென். வேதம் சொல்லுது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்படணும். நீ விடுதலையோடு இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆனா எப்ப பார்த்தாலும் பாரம், கடன்பட்டவனுக்கு பாவம் செய்யும் பாவத்துக்கு பாத்தீங்களா? அப்ப அடிமைத்தனம் இருக்குது. சுயாதீனத்துக்கு விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? சுயாதீனத்துக்கு விடுதலையோடு. இன்னைக்கு அநேகர் அடிமைப்பட்டவனாகிறான். அடிமைகள் என்றுக்கும் வாய் திறப்பதில்லை ராஜாக்கள் முன்பாக. தெரியுமா உங்களுக்கு? வேதனைக்கு என்ன சொன்னா கேட்டுக்கோங்க. நீ சபையில் அடிமைகள் நிறைய இருக்கிறாங்க, வாய் வந்து பாடுறதே கிடையாது. அவ்வளவுதான், வாய் திறக்கவே முடியல. நம்ம பாட்டு பாட முடியலன்னா அடிமையா இருக்குன்னு அர்த்தம். நீ விடுதலை ஆகுதுன்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்படணும்னு அர்த்தம். தேவன் மேல் பிரியமான பிரியத்தினை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். வேதாகம் சொல்லுது. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாய் அனுசரியாமல், அருமையான வசனம், உன்னுடைய சுதந்திரத்தை உன் மாம்சத்துக்கு நிறைவேற்றார். ஆண்டு விடுதலை கொடுத்துட்டாரு, அது உன் சுயேட்சைக்கா அனுசரிக்காத. நீ பாவத்தை வந்து ஆண்டு ரட்சித்துட்டாரு, பாவத்தை விடுதலை மறுபடியும் பாவம் செய்யாத. புரியுதா உங்களுக்கு? சாபங்களுக்கு, கட்டுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு விடுதலையாக்குன நீயே மாம்சத்துக்கு எது வேணும்? ஆண்டவர் மன்னிச்சுவாருப்பா. நம்ம செய்யறது ஆளு பார்க்க போறாரு. ஆண்டவர் பாத்திர கேட்க போறாரு. அவர் முதல்வர் வராரா? ஒன்று சொல்றேன், சில நேரத்தில் நீ உழுக போயிருவேன், அந்த வண்டியில் மிஸ் பண்ணி தந்துடுவேன். எங்கள் டக்குனு பிடிச்சி காப்பாற்றிடுவான். பஸ் ஏறும்போது வண்டி எடுத்து டக்குனு பிடிச்சி காப்பாற்றிடுவான். நிறைய சமயம் நடந்து பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கையில்? யாராவது கீழே அடிப்படை கிடமா, டக்குனு ஆஸ்பத்திரி போய் அவன் காப்பாற்றுவான். கடவுள் போல காப்பாற்றுறீங்க, அவன் தாங்க கடவுள் நேரம் அப்படியே. அப்போ உனக்கு நான் தூதர் நினைச்சிருக்காரு. பாலா சொல்றது தூதர் சும்மா நினைச்சிருச்சேன். எனக்கு சிக்ஸருக்கு எனக்கு தான் இருந்தது. இந்த தூதரில் யாருக்கு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் யாருக்கு நம்ம ஒப்பிக்கணும்? ஊழியக்காரர். நீங்கள் அதை போய் மிஸ் பண்ணுறீங்க. ஆடு முடிக்க மாட்டாங்க. அது அத்தனை ஊழியக்காரனும் பாசுக்கு அடிமை. தூதர்கள் அடிமை இல்லை. அவங்க ரிப்போர்ட் ஒப்பிக்க வேண்டியது யாரு? பாசுக்கு. அதனால உன்னுடைய பாவம் இல்லை, உன் அக்கிரமா, உன் ரகசியமெல்லாம் பாசுக்கு தெரியுது. பிரசனத்தில் லைட்டாக பேசும்போது உனக்கு இவ்வளோ ஆடுதில்லை, அந்த போய்விடும். இந்த காரியம் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டு சொன்னார், இதை தப்பு சொல்லுங்க. அப்புறம் ஆண்டு வரை இருக்கா மாணவன். அப்போ ஒவ்வொரு தூதரும் ஒவ்வொரு மனுஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால 2 தூதர் தனியாக பேசுகிறாங்க. இதை நம்மளை பற்றி தூதர் சொல்லிக்காங்க, கேட்டு பாருங்க. இல்லை நானே அதான் யோசனை நிற்கிறேன், நீ வேற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஒரு தூதர் அப்படிங்கிறத வச்சு நான் ஒரு நாளைக்கு இந்த உங்களுக்கு தூதரை பற்றி எழுதும்போது கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு யார் தூதர், என்ன தூதராக இருக்கிறாங்க. சரி, சத்தி போவோம். அப்போ வேதம் சொல்லுது, மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினால, பொறாமையினாலேயோ கோபத்தினாலேயோ கடமையினாலோ சொல்லிட்டானே இருக்கா செய்யாத. என்ன பண்றது? சரி அப்படின்னு போவோம். இந்த வேதாகமத்தில் ஒரு கதை இருக்கு. ஒரு மூத்த பையன் அவங்க சொல்லுவாங்க, எப்போ போய் தோட்டத்தை பார்த்துட்டு என்னால் முடியாது, போக முடியாது, இளையமகன் சொல்லி போயிட்டு இந்த போறேன்பா அப்படின்னு போவானா, மூத்த முடியாது, போக மாட்டேங்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதான் அன்பு. இந்த அன்பிலே ஊழியம் செய்வதுன்னா பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் சொல்லுது. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன தெரியுமா? அன்பு. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்பதை அன்பின் பிரமாணம். 10 கடலை சுமக்க முடியல, 2 கடலையை மாத்துறாரு.
பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா கட்டளை பிரமாணம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கல. சபையில் நமக்கு கண்டிப்பாக தெரியும், சில சபைகள் நமக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு. எத்தனை கட்டளை கொடுக்குறாங்க? 10 கட்டளை கொடுத்து. உபசட்டங்கள் 144. மீதியெல்லாம் 613 உபசட்டங்கள். அந்த 10 கட்டளை 2 கட்டளை தான் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த கட்டளை குறித்து ஒரு நாள் பேச, 2 கட்டளை 10 கட்டளை என்ன பேச. இந்த 613 கட்டளை எவைகளை செய்யணும், எவைகளை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ இத்தனை கட்டளை பாரமானதை அவர் சுமக்க முடியாததான் ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாத்தையும் 2 கட்டளை மாத்திட்டாரு. முதல் என்ன கட்டளை? உன் தேவனாய கட்டத்துல முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் அன்பு கூர்வாய். முழு கனம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கனம் எப்படி? 10 நாள் சாப்பிடாது. பலம் எப்படி? நான் பாட கேட்குறீங்களா? மைக்கில் அடிக்கும் பேசுறது கேட்குதா? அதான் பலம். உன் வாயை விரிவாக்க நான் அவைகளை நன்மையால் திருப்தியா இருப்பேன். அப்போ வேதாகம் சொன்னது கட்டளை. ஆண்டவர் பேசுறாருன்னா ஆண்டவருடைய ஊழியம் என்னன்னா அன்பு. அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் சொல்ல. ஏன் அன்பினால ஊழியம் சொல்லணும்? அன்பு தன்னை புகழாது. அன்பு என்ன செய்யாது? எப்ப பார்த்தா நம்மளை புகழாம யாராவது ஒருத்தர் பாருங்க, நம்ம எப்படி பேசணும் நம்ம கொஞ்சம் பத்தி அப்படி காட்டிடுவோம். செய்யணுமா இல்லையா? நம்மளை எவனாவது கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க, அப்படியே காண்டு நம்ம அப்படியே ஆப்பணம் பார்க்கலாம், அப்படியே எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அன்பு. அன்பு தன்னை இருமாப்பா செய்யாது, தற்பொழிவில் நாடாது, சினமனையாது, தீக்கு நனையாது, தன் அயலானே அவன் மாறி எப்படி கடை செய்யலாம்? அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகலத்தையும் விசுவாசம். இந்த அன்பை நாளே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமாமா? ஊழியம். எப்படி அன்பு ஊழியம் சொல்றது? ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. நான் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு பிரிட்ஜ் மேல ஒரு கைவண்டி எடுத்துட்டு போறாரு, அவரால் முடியல. ஒரு டூவீலர் வந்து வாடி போய் பார்த்தா பாருங்க, அந்த காரை வச்சு கைவண்டியில் பின்னால வச்சு அப்படி கொடுத்தான். வண்டி வேகமா போகுது. அவர் திருப்பி பார்த்து அப்படிங்கிறான். அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஓடுறாரு குண்டு வண்டியிலே பேலன்ஸ் பண்ணி விட்டான். அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பாரத்தை பண்ணணும் தாங்க அன்பினால் பார்த்தாங்க. ஒருத்தர் ரொம்ப மன வேதனையாக்குறாங்களா? என்ன பிரச்சனை? வேலை சங்கடமா இருக்கு சில காரியங்கள். அப்படியா? எல்லாம் விசாரிச்சுட்டு ஜோமனுமா ஜோம் பண்ணி இந்த அன்பினால அவங்களுக்கு பொருளாதார ரீதியில உதாரணமா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு பணம் இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யும். சாப்பாடு மனிதர்கள் கஷ்டப்படுறாங்களா? ஏதோ வாங்கி ஒரு கொடு. அன்பினால் அன்பினால் உதவி செய்யும். அதை விட்டுட்டு கேட்கறது பார்த்தா எல்லா பாரத்தையும் விட்டு இறங்கி தண்டனை நிற்கிறான். கடைசியில் போக சொல்லுவான், நீ செஞ்ச பாவத்துக்கு ஆணைக்கு தண்டனை பண்ணுவான். ஐயோ, நீ அன்பினால் செஞ்ச முடியும் ஒதுண்டா சாமி. புரியுதா? அன்பு என்பது சகலத்தை சகிக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவமானம் வரும், நெருக்கம் வரும், கேவலம் வரும், துக்கம் வரும், பாடு வரும், சகிச்சு நேசிக்கணும். அன்பில நேசிக்க குறவா இருப்பாங்க. நேசிக்கு தெரியும், இந்த யூதாஸ் நம்மளை காட்டி கொடுப்பான்னு தெரியும், இந்த பேருக்கு மதிப்பான்னு தெரியும், மறுதளிப்பான்னு தெரியும், இந்த தோமா விழாத கைவிடுவான்னு தெரியும். இழக்கவே இல்லை. மறுதளிக்கும் சபிக்கும் சத்தியம் என்ற பேருல தான் எங்க போனாலும் கூப்பிட்டு போனார். கூட கூட வாவா கூப்பிட்டு போனார். ஏன்? நேசிக்கிற கம்மியே பண்ண ஆண்டவர் நேசிக்க மாத்திக்கவே இல்லை. பேருல துடிச்சா பாருங்க, தப்பு செஞ்சோன்னு அவனால நிற்க முடியல. ஐயோ, என்னுடைய எஜமான காட்டி கொடுத்துட்டு எஜமான மறுதளிச்சுன்னு சொல்லி அழுகலாமா. சேவல் கூக்குமே 3 தடவை மறுதளிப்பேனா காலையில் விடிகாலத்தில் இருந்துச்சு. அப்பா நல்ல தூக்கையா அப்படின்னு அப்படி சேவல் கத்துனோன்னு, ஐயோ எஜமான மறுதளிச்சுனே பாருங்க. இந்த அன்பு அவர் நொறுக்கு பாருங்க, துடிக்க ஆரம்பிச்சான்.
வேதம் சொல்றது, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, பேதுரு கண் குழியாவே இருந்தான். அழுது அழுது ஒவ்வொரு நாளும் விடிய காலத்தில் ஆடுவான். ஐயோ நான் மருந்து வச்சு ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. யூதாஸ் நான் பார்த்தவே பேய் மாதிரி நம்ம பார்க்கணும். யூதாஸ் நல்ல ஒரு மனுஷங்க, தப்பு நேரிடணும்னு தவற உணரான். ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. அன்பு அவனுக்கு பிரிக்குது பாருங்க, பாவத்தை பிரிக்குது. தன் உணர்வு அன்பு உன் பாவத்தை வேறுபடுத்தி காட்டும். அன்பு என்ன செய்யுமாமா? நம்மளோட பாவத்தை உணர்த்தும். ஐயோ இப்படி நேசித்தாங்களே, இவ்வளவு அன்பா இருந்தாங்களே, இவ்வளவு அன்பா நடந்து கொண்டாங்களே, எப்பவுமே என்னோட அன்பா இருப்பாங்களே. ஒவ்வொரு நாளும் இதுக்கு ரகசியம் சொல்லு, காவியம் கற்று நம்ம சமூகத்துக்கு பேசும்போது நான் இந்த சமூகம் சொன்னேன். இப்போ உங்களுக்கு சமாதானம் இல்லை, உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, குற்றமும் வந்து இருக்கா, ஒரே முறை தான் கண்டேன். நேரம் தப்பு சென்று எனக்கு மன்னிச்சு, நான் உங்களுக்கு குடும்பமாக பேசிட்டு உங்களுக்கு ரொம்ப தப்பு செஞ்சேன், உங்கள் ஆசை திருட்டேன், உங்களை ஏமாத்திட்டேன், வந்துட்டேன். பிசாசு வெக்கப்படுத்துற பிசாசு, உன்னை துக்கப்படுத்துற பிசாசு, உன்னை அவமானப்படுத்துற பிசாசு வேதனையோடு சருக்கு வெளியிடுவான் பாரு. ஐயோ இவங்க குடியிருந்தலாம், இவங்கிட்ட குடியிருந்து வாழ்ந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன் நினைச்சதே மன்னிப்பு கேட்டார்கள். இப்ப ரத்தம் எனக்கு பின்பாக இருக்குது, இயேசுவின் ரத்தம் வந்திருக்குது, பாவத்தை மன்னிக்கிற ரத்தம் வந்திருக்குதுன்னு சொல்லி அந்த பிசாசு பயந்து ஓடிடும். வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த நிம்மதியும். அந்த மாசம் கொடுத்துருவோம். பூர்வீக ஜென்ம பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் அறிக்கையிடுன்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச பாவம், தெரியாத பாவம், துணிகரமான பாவம் எல்லாத்தையும் அறிக்கையிடுங்க, மன்னிப்பு சொல்லுவார். அப்பதான் ஆண்டு பரிசுத்தமாக ஆதிகள் பெற்றுக்கொள்ள முடியுது. நமக்கு சில ரகசியமான பாவங்களுக்கு நம்ம நினைச்சிருப்போம், கொலை பண்ணிருக்கோம்னு வச்சுருப்போம். நம்ம கொலை பண்ணிருப்போம், வேற யாரும் நினைச்சிருப்போம், யாருக்கு தெரியாது. எப்படி கொலை பண்ணி நல்லதா இருக்கலாம், இல்லை ஒருத்தர் வஞ்சித்து ஏமாத்திருக்கலாம், நமக்கு நினைச்சு ஒருத்தருடைய ஆசை திருடி இருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், ஒரு சொத்தை பறிமுறை பண்ணியிருக்கலாம், இல்லை பொய் பேசுகிற குடும்பத்தை சின்னப்படமாக்கியிருக்கலாம், ஒரு பொய் பேசுகிற குடும்பத்தை சிதைச்சிருக்கலாம், ஒருத்தரோட வேலை பார்த்திருக்கலாம், ஒரு ஆசை திருடி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாருமே என்னை முதல் கொண்டு யாரும் நீதிமான் அல்ல. தன் நீதிமான் நம்ம காமிக்கலாம், ஆனால் நமக்குள்ள ஒரு அசுத்தமான பாவ அக்கிரமம் நமக்குள்ள இருக்குது. அதை கலைச்சாதான் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வரும். அந்த அன்பினாலே ஒருவருக்கு ஊழி செய்வது எப்படி வேதம் சொல்லுது. இப்ப அந்த வருஷம் அடுத்த வருஷம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, பாத்தீங்களா இடத்திலும். அப்ப நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அப்படித்தான் அடுத்த நேசிக்கணும். நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சில காரியம் எங்களுக்கு பழக்கம், நான் ஏதாவது சாப்பிட்றேன்னு சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா கூட ஏதாவது சாப்பிட்றேன் யோசிப்பேன். வீட்டுக்கு போய் மனைவி வாங்கிடுவேன், நான் மட்டும் சாப்பிட்றேன் அவருக்கு ஏதாவது பண்ணுறேன். அதனால மேக்ஸிமம் நான் சாப்பிட மாட்டேன். அப்படி ஏதாவது சாப்பிட்டோம்னா அப்படி மறந்து வீட்டுக்கு வந்துட்டா அடுத்த நாள் எங்கே நினைப்பு வந்துச்சுன்னா தெரியாமல் வாங்கி கொடுக்குற சமானமே இருக்கும். அப்பா ஏன் நான் சாப்பிட்டது அவங்களும் வாழ்க்கையில நான் எப்படி நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாரும் மேலே பேசணுங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் என்னோட ஆனஸ்டை காக்கணுங்க. நீ அப்படி அவனை நடத்து, உன்னை நேசி போல நேசி, எல்லாத்தையும் அர்ப்பமா பார்க்குறது. இவன் தான் கொஞ்சம் வசந்த மாதிரி, மற்றவனை தாழ்ந்த மாதிரி. என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆகுது? அது எனக்கு ரொம்ப பிடிக்காத வார்த்தை. நான் மீட்டிங்லேயே சொல்லிட்டு வேற எப்படி பார்க்கணும், நீங்கள் என்ன ஆகுது? நான் என்ன ஆளாக இருந்தால் நீ சேர்த்துக்கிறேன். நான் பரிசுத்த சார் தெரியுமா உனக்கு? எங்கள் அப்பா என் ரத்தத்தை தருவிக்கிற அவர் பரிசுத்த, நான் பரிசுத்த. அப்படி வித்து நான் நீ அசுத்தாரனா பயம் எனக்கு கேட்க என்னன்னு கேட்க காம்ப்ரமைஸ் நான் எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள அந்த மேட்டுமை வேண்டாம். அப்போ வேதம் சொல்லுது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும். அப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே இல்லையா? இன்னைக்கும் சில பேர் சொல்றா நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, நியாயப்பிரமாண காலத்துல தான் தசமபாகம்
உபதேசம் தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு காலத்துக்கு முன்பாக வந்தாரா பின்பாக வந்தாரா? மோசே காலத்துல தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே இருக்கிறாரு. அப்ப அவர் கொடுத்தாரு தசமபாகம் அன்னைக்கு. அது இருக்கு. சரி, நியாயப்பிரமாணம் தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தான் பிரமாணம், கிருபை பிரமாணம். நியாயப்பிரமாணம் முடிஞ்சது. நியாயப்பிரமாணம் எப்ப முடியுது? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த ஒரு நியாயப்பிரமாணம் முடிகிறது. எப்ப நியாயப்பிரமாணம் முடிகிறது? நியாயப்பிரமாணத்துக்கு முடிவானா காலத்தை நிறைவேற்றும்படி ஸ்திரீகளுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு முடிவுமானவர்கள் செஞ்சாரு. சிலுவையில நியாயப்பிரமாணத்தை முடிச்சாரு. அப்படின்னா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கிருபை பிரமாணம் அப்படிதானே? யோவான் ஸ்நானகர் நியாயப்பிரமாணத்துக்கு காலத்தில் இருந்தாரா கிருபை பிரமாண காலத்தில் இருந்தாரா? அப்படின்னா இயேசு சாகருக்கு முன்பாக யோவான் ஸ்நானகர் மரிச்சிட்டாரா? அவர் ஞானஸ்நானம் தரல. அப்ப ஞானஸ்நானம் நியாயப்பிரமாணமா கிருபை பிரமாணமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி செய்ய வேண்டாம் சொன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதா இல்லையா? ஆனா அவர் உபதேசம் இருக்கு. சில பேருக்கு உபதேசம் ஞானஸ்நானம் நியாயப்பிரமாண உபதேசம் ஞானஸ்நானத்துக்கு உபதேசம். ஆனா இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் சொல்றாரு, ஆனா கடுகு சீரகத்தில் வெந்தயத்தெல்லாம் நீங்க ரசமா தானே கொடுக்குறீங்க, ஆனா வாழ்க்கை ஒன்று செல்லுடா அப்படிங்கிற. இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாது இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசமாந்து கொடுக்கணும், ஒழுக்கமா நடந்து ஒண்ணுங்கிறாரு. இப்ப ஆண்டவர் ஞானஸ்தானத்தை முடிவா சொன்னா இயேசு உயிர்த்து வந்து சொன்னார், 1000 சகல ஜாதியும் பிதாகுமார பரிசுத்த நாமத்தினால. இப்ப நியாயப்பிரமாணம் கிருபை பிரமாணமா? ஒண்ணுமே புரியுது. அப்ப நம்ம தசமா நாளைக்கு கொடுக்கணும். முட்டாப்பு செய்ய கேட்டுங்க, வாங்க சண்டை பண்ணலாம். தனியாக வந்து எனக்கு அன்பானவர் கிடையாது. ரொம்ப நாளமான பேசுறதுதான், புதுசாலே பேசுறது. சரி, நியாயப்பிரமாணம் எப்ப முழு நிறைவேறுனா இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே இணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து உணவு வந்து எல்லா பாவத்தையும் மறைச்சு உன்னை நேசிப்பது தொண்டை நேசிப்பது நியாயப்படுத்த முடியாது. ஆச்சா? அப்ப நான் ஒருத்தர் நேசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை நினைச்சிட்டு நானே நிறைவேற்றிட்டே போயிட்டு முடிஞ்சுச்சா? தொடருமா? முடிச்சு தொடருமா? இப்ப தொடர்ந்து நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா? நியாயப்பிரமாணத்துக்கு முடிவானா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட தண்டனை க்ளோஸ் பண்ணாரு. நியாயப்பிரமாணத்தின்படி வேதம் சொல்லுது, விபச்சாரம் செய்யறவனை கல்லால் அடிச்சு கொள்ளணும். நியாயப்பிரமாணம் சர்ச்சுக்கு போகணும், அடிச்சு கொள்ளணும், கல்லால கொள்ளணும். இப்ப ஆண்டவர் முடித்தார். என்ன பண்றாருன்னா அன்னைக்கு கல்லுக்கு பல்லு பண்ணுக்கு பண்ணு நியாயப்பிரமாணம். கிருபை பிரமாணம் சொன்னா நம்ம மன்னிங்க. முதல்ல பாவம் விபச்சாரம் சரி, 2 பேர் சேர்ந்து விபச்சாரம். இப்ப அப்படி இல்லை, ஒரு பெண் அழகா இருக்கணும் அவன் வச்சுட்டாவே விபச்சாரம். இதுல பசுத்தோம் அவங்க விபச்சாரம் செஞ்சுட்டாங்க, வேஸ்ட். நீ கண்ணே விபச்சாரம் பண்ணிருக்கிற, உன் நினைவுல விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற, ஏன் அவனை குற்றவாளி செஞ்சிருக்கிற? இல்ல அவனை தூக்கி மெதிச்சிடும், நீ கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன கொண்டே அடிச்சிருவேன் சொல்றியா இல்லையா? சாட்சி சொல்லுவேன், நான் பழைய ஆளா இருந்தா போதும். அப்ப பழைய ஆள் சொன்னான், சொல்லு எனக்கு சொல்லுன்னா பேச முடியும். நான் பழைய ஆள் தெரியுமா? அப்படி புது ஆள் சொல்றேன், அம்பத்திக்காய் நீ ஏதோ வெளியே வரக்கூடாது, உள்ள கொண்டு சிலுவை அரைஞ்சு பூமிக்குள்ள புதைச்சு வெளியே வரக்கூடாது. இப்ப 2 போராட்டம். என்னத்துக்கு எதற்கு போராட்டம் தெரியுமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகர் அன்பு தரிந்து போ. ஆண்டோட வருகைக்கு சீசர்கள் வருகைக்கு என்ன அடையாளம்? தள்ளத்தின் சொருமா அப்படி இப்படி எல்லாம் சொல்லி வருவாரு. அக்கிரமம் மிகுதியாவது நாள். அக்கிரமம் அன்னைகளுடைய அன்பு ஏன் தெரியுமா? நேசிக்க முடியல, மன்னிக்க முடியல. இந்த அக்கிரமம் இருக்குன்னு அர்த்தம், இந்த அசுத்தம் இருக்குன்னு அர்த்தம். மன்னிக்கிற குணம் இல்லை, மன்னிக்கிற எண்ணம் இல்லை. பேசுறதுக்கு வெளியீசு. நான் சபையில கூட பசங்களை திட்டுவேன், பாப்பா சொல்றேன், பேர் சொல்லி திட்டுவேன். ஏன் நீ அப்படி சொல்லி இப்படி சொல்லுங்க, என் பிள்ளை அவனை தொட்டு பாருங்க, அவனை தான் பேசி பாருங்க,
முதல்ல அவங்க அப்பா அக்கா நான் வாங்கிட்டேன். ஏன்னா என் பிள்ளை புரியல உங்களுக்கு? இப்படித்தான் ஆண்டவர் இருக்கிறார். இதுதான் நேசிக்கு, இதுதான் அன்பு. இப்ப ஏசு சொல்றாரு, அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு ஏன் ஒருத்தர் நம்ம பேசுறதுக்கு அவன் அளவா வச்சுக்குவோம். என்ன அளவா வச்சுக்குவோம்? அவன் ஃபைனான்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமாக வச்சுக்குவீங்க, ஃபைனான்ஸ்னா கம்மியாக வச்சுக்குவீங்க. உங்க அன்பு யாருக்கு இருக்குது? உன்னை நேசிக்கிறவனை நேசித்தால் பிரோஜனம் என்ன? வேதம் நம்ம சொல்லல இல்லையா? யாரை நேசிக்கணும்? யார் அன்பு செலுத்தணும்? யார் அன்பு ஊழியம் செய்யணும்? கிறிஸ்துவின் ஊழியம் என்ன? அன்புதான் ஊழியமே. அன்பை வெளிப்படுத்துவதான் ஊழியம். நீ பைபிளை தூக்கிட்டு போய் 1000 பிரசங்கம் பண்ண ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாது. நீ மணிக்கணக்கான செயல் பண்ணதால ஊழியம் வளராது. பிசாசு ஓட்டலாம், பேய் ஓட்டலாம், தீர்க்க சுந்தரலாம், ஏமாந்துதான் அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்காரு, அக்கிரமக்காரனே. பாத்தீங்களா? நமக்கு அன்பு இல்லை. அக்கிரமம் மிகுதியாவதால் அன்பு. நீ பேய் ஓட்டலாம், பிசாசு சொல்லலாம், அன்பு என்ன பண்றது? சமயத்தில் இடத்துக்கு ஊழிக்கு போயிரு, நாளாச்சு ஊழிக்கு போயிருந்த போது ஒரு பிசாசு ஒரு ஊழிக்க ஓடிக்கிறார், போகவே மாட்டேங்குது, ரொம்ப ஆட்டமாக இருக்கு. அப்புறம் நான் போய் எப்படி போனாலும் நான் போய் அதே பிசாஸ் போக மாட்டேன், குட்டி போடு, ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா நான் அதுக்கு இந்த நான் பேச பிடிக்க ஏய் போக மாட்டேன், எவ்வளோ நான் நினைக்கிறேன் அடிச்சு வச்சுக்கோங்க. பொண்டாட்டி அடிக்க மாட்டேன், அதை வெளியே போடாது. பொண்டாட்டி அடிச்சாலும் வெளியே போடாது, அவரோட வேலை பார்க்க. பொண்டாட்டி நேசிக்கிறது அடிக்கிற மாதிரி பாஸ்டர் யாரும் பரவாயில்ல, ஒரு ஊழிக்கான அசிங்கமாக எந்திரிச்சு எந்திரிச்ச மானம் எடுக்க அர்த்தத்தை சொல்லிக் கொண்டு வந்துச்சு. அவர் அப்படி ராமகிருஷ்ணன் முடிக்கலாமா உண்மை போயிட்டார். அவருக்கு என்ன கிறிஸ்தவம், என்ன அன்பு? ஒருவன் தீங்கு செய்யாமல் அவனுக்கு நான் பேச்சு பேசாதீங்க. ஒருத்தர் தீங்கு செய்யாம அவனுக்கு காரியங்கள் நடத்தாதீங்க. ஒருத்தர் தீங்கு செய்யாத இருக்க அவனோட வழக்காடாத, போராடாத, அவன் செய்யாத. அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு நிச்சயமாமா கனிந்து போயிடும். அப்படி அவன் என்ன செய்யணும்? கிறிஸ்துவ ஊழியம் என்னங்க? கலாத்தியர் சொல்றது 6:2 சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன எப்படி செய்யணும்? ஒருத்தர் பாரத்தை எடுத்த சுமக்கிறது. இப்போ ஒரு 10,000 கேட்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, இப்போ சகோதரர் பொண்ணு கேட்குறாரு, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதாவது ஹெல்ப் பண்ணுங்க என்னன்னு அப்படியே ஜோக்கில் கை விட்டு சொல்லோட பணத்தை என்ன கரெக்டாக விட்டு சொல்லி கொடுக்கலாமா வேண்டாம், கொடுத்தா திரும்பி கொடுப்பாரா, கொடுக்க சர்ச்சுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறது, அப்புறம் தொடர்பு செய்யணும், இப்படியே பேசுகிறோம். அவர் பார்ப்பார், பாஸ்டர் தரமாட்டார் போட முடியும். இந்த சகோதரர் கொடுக்க மாட்டேன் வேலை சொல்லு. இந்த கேட்கிறவனுக்கு முகம் முகம் பாருங்க. உன்னை இருக்கும்போது நாளைக்கு பாரு என்ன அன்பு கிறிஸ்தவம். உன் பிள்ளை வரான், உன் குழந்தை வருது, பா பசிக்குதுங்கப்பா, ஏதாவது வாங்கித்தாங்கப்பா, வாங்கித்தாங்கம்மா இருக்குது. 2000 நாடா இருக்குது, சில்லற முடிக்க முடியாது சொல்லிக்கிறீங்க. சிறுறையே இல்லைன்னா பரவாயில்ல, 2000 நீ வச்சுக்கிறா, விரும்ப போட்ட உடைக்கிறா, சொல்லுமா இல்லையா? அதுதான் அன்பு. அப்போ ஒவ்வொருத்தருடைய பாரத்தை சுமக்கணும்னா ஒருத்தர் கஷ்டப்படும் போது விழுந்து போது கூட்டணும். விசுவாசத்தில் ஐயம் உள்ளவனை சேர்த்துக்கொள். அவன் ஐயங்களை ஃப்ரெண்ட் செய்யாத, குற்றப்படுத்தாத. ஒருத்தர் பாவஞ்சிட்டான், பாவிவன் அப்படின்னு ஒதுக்கி போ, அவனை நேசு. ஆனால் சில நேரம் நேற்று போனால் மரியாதை கூட வரும், அவமானப்படுத்துவாங்க, சகிக்கணும். நான் நிறைய அவமானப்பட்டுருக்கேன், மரியாதை சேர்த்து அவமானப்பட்டுருக்கேன். ஐயோ போகும்போது திட்டுவாங்க, நாங்கள் திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு சோதனை போட்டு உழித்து நினைத்து கர்த்தன் மகிழ்ந்து வருவார். உங்களை துக்கப்படுத்தினால், உங்களை அவமானப்படுத்தினால், அவங்க திட்டினா சந்தோஷப்படும் பரவத்துக்கு பலன் மிகுதியா. நான் தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றேன். இதான் கிறிஸ்துவின் பிரமாணம். சொல்லுங்களா? ஒண்ணுமில்லை, ரோட்ல ஒரு குடிகாரன் கீழே விழுந்து கிடக்கிறான். ஐயா குடிகாரன் அப்படித்தான் நம்ம பார்த்துட்டு போறோம். ஏன் அவன் தூக்க மாட்டாங்களோ? உன் பையன் குடிச்சு கீழே விழுந்து கிடக்கிறான், தூக்க போயிருவ.
உன் சகோதரன் அண்ணன் விடுதலை நான் பார்த்து போயிருவேன். தூக்கும் போது அவன் கெட்ட வார்த்தை வச்சுட்டு வந்தாங்க, முடிஞ்ச அடிப்பான். என்னடா அப்படின்னு அடிப்பான். சும்மா இருந்த பாவத்துக்கு ஒரு சகோதரர் அப்படித்தான் கிச்சனுள்ள ஆளுக்கு குளிக்க வச்சு எல்லாம் திருப்பி ஆர்டர் வச்சு வீடு திருப்பி விட்டுட்டார். இது சும்மா இருக்காம ஏதாவது கான்டாக்ட் பண்ணி நம்பர் கொடுத்துட்டார். சாயந்தரத்தில் போலீஸ் கொடுத்து அவர் வச்சுட்டு பணம் யாரும் எடுத்தாங்க. இதனால எவ்வளவு உதவியா இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க. பிளாட் சொல்றான், இவருக்கு ஒரு குற்றத்தையும் காணேனே, நீதி வரணும் நாய் இருக்கமான கைவிடனார் பாருங்க. அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது நீ பரிசுத்தமாவது, அடுத்தவரை பரிசுத்தப்படுத்துவது. கிறிஸ்தவம் என்பது நீ பரிசுத்தமாவது, அடுத்தவரை கிறிஸ்தவம். எவனா கேட்ட சொல்லணும், கிறிஸ்தவன் என்ன கேட்ட சொல்லணும், என்ன பரிசுத்தப்படுத்துற அடுத்த பரிசுத்தப்படுத்த, என்ன நேசிக்கிறேன் சொன்னையும் உன்னை கட்டளை. ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கணும் அப்படின்னா ஒருத்தர் வியாதியா கடக்கிறான்னா அப்படியா. இப்போ அவருக்கு ஒரு குழந்தை வந்துச்சு நம்ம சகோதர சபைகளுக்கு, நம்ம கேட்டு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம். போகும்போது பக்கெட் பிரியாணி வாங்கி தருவாரு, சாக்லேட் வாங்கி தருவாரு, கேக் வாங்கி தருவாரு. கஷ்டப்பட்டு குழந்தை போயிட்டார், நம்ம எல்லாம் வாங்கி தரலாம் யோசனை பண்ணுமா. அவரு குடும்பம் குழந்தைகளுக்கு ஆஸ்பத்திரி பார்த்துக்கிறார். சரி நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் செய்யணும்னு சொல்றோம், கேட்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா. என்னாவது லாபத்தை தானே பார்க்கிறோம். நம்ம லாபம் என்பது நஷ்டமாய் என்கிற கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் லாபம் என்பதை நஷ்டமாய் என்கிறேன் கிறிஸ்துவுக்காக. ஒரு நாள் வேலைக்கு வேலைக்கு போனா சம்பளம் போயிடும், வேலையே போனா பரவாயில்ல ஆண்டவர் வேணும் அப்படி நிற்க முடியுமா. ஒரு சகோதரர் ஆண்டவர் மனைவிக்காக ஏற்றுட்டார், மனைவிக்காக ஆண்டவர் ஏற்றுட்டார், மனைவிக்காக வாழ்ந்தார், இயேசு சொந்த ரச்சனை ஏற்றுட்டார். உடனே மனைவி அவரோட விலகி போயிடுச்சு, கை விட்டு போயிடுச்சு. உடனே அவர் கிறிஸ்துவுக்கு விலகி போகணும். அந்த பொண்ணு விலகி போன காரணம் என்ன தெரியுமா, இந்த கிறிஸ்து வேண்டாம், பரிசுத்த வாழ முடியல, விலகி போ. ஆனா ஆண்டவருக்கா பட்டு ஒரு இந்து வந்த மனுஷனோட சாட்சி, பிள்ளைங்களாம் கைட்டு போயிட்டாங்க அறுவிட்டார். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, என் ஆண்டவர் ஏற்றுக்கணும் பின்னோக்கி. நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம் கிறிஸ்துவுக்காக. ஆகிய அன்பானவர் வேதம் சொல்லுது பாருங்க, ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமக்கணும். இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை நிறைவேற்றினாரா? எங்க நிறைவேற்றினார்னா மார்க் 1ஆம் அதிகாரத்துல 40 42 வரை. நல்ல தூக்கம் வர சொன்னாங்க நான் பேசும்போது அப்படியே கவனிச்சு செய்யணும். ஒருவன் அவரிடத்தில் வந்து அவன் முன்பாக முழங்கால்படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் என்று சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகிகளை பாலைக்கு புறம்பேற்பாங்க. அவங்க குஷ்டரோகம் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? கையெல்லாம் அழுகும், காலெல்லாம் சரீரம் உருகுலைந்து போயிடும். ஒரு கொடிய வியாதி, சரீரத்தில் உருகுலைக்கிற வியாதி அது. அப்படியே பசுமலை வடியும், பார்த்தா நாத்து அருவருப்பா இருக்கும், நிற்கவே முடியாது. அவங்களுக்கு அநேக தரிசனம் ஒழிந்தாங்க அன்பினார். கிறிஸ்துவ மதப்பரப்பு வந்துச்சா? மதம் எங்கேயா மதப்பரப்பு வந்துச்சு? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வந்துச்சு. அப்போ இப்படி அவர் குஷ்டரோகிய ஆதி மனிதர்கள் யூதர்கள் தொட மாட்டாங்க, தொட்டா தீட்டு. சாம்பல வர என்ன செய்யணும், எந்த பொண்ணு தொட்டா தீட்டாயிரும். அவங்க குடிச்சு காத்து என்ன கிறிஸ்துவ போவாங்க. இப்படி சில சடங்கெல்லாம் இருந்துச்சு. அப்ப யூதராய் பிறந்த இயேசு சடங்கு இருந்திருக்குமா இல்லையா? அப்போ குஷ்டரோகன் சொல்றான், ஆண்டவர் உனக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குமா ஆகுங்கிறார். ஆண்டவர் மனதுருகி அன்பு என்ன செய்யறது, மனதுருகி கையை நீக்கி அவனை தொட்டு எனக்கு நியாயப்பிரமாணத்தின்படி தொடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை யூஸ் பண்றாரு வீரர் எதுக்காக? வியாதியை கிடக்கிறான், அவனை சுகமாக்காம இருக்கலாமா? நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள் வேலை செய்யக்கூடாது.
செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு நியாயப்படுத்துகிறார். சில கட்டளைகள் அன்பின் நிமித்தம் மிகுதியாவதனாலே தன் ஜீவனை கொடுக்க கூட ஆகும். ஏன்னா யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 16-17 சொல்லுது, தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கு எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவனை தந்தை உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கிரமித்திருக்காதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை. அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் தந்தை உலகத்துல. இப்போ உலகத்தை படைச்ச ஆண்டு உலகத்தை எப்படி அன்பு கூறுறாரு? எல்லாத்தையும் காப்பாற்று அன்பு கூறுகிறாரு. அது இஸ்லாம் சகோதரர் இருக்கலாம், இந்து சகோதரர் இருக்கலாம், மற்ற மதத்தை சகோதரர் இருக்கலாம், மார்க்கத்தை சகோதரர் இருக்கலாம். ஆனா நமக்குள்ள அந்த வேற்றுமை நிமிஷம் ஒரு நாள் நிமிஷம்ல நாங்கள் இந்துக்காரர் கூட தொடர்பு வைத்துக்கொள்ள மாட்டோம். நான் ஒரு போயிருந்தேன், ஒரு லேண்டு பார்க்க போயிருந்தேன். நானும் 2 கிறிஸ்தவ கூட இருந்தேன். அவர் 2 கிறிஸ்தவர்கள் வேறு சார் சேர்ந்தவங்க. நாங்கள் போன உடனே எங்களை லேண்டெல்லாம் காட்டின ஒரு சகோதரர், என் ஃப்ரெண்டு அவர் காட்டின இன்னொரு நண்பர் அறிவு சார். அவர் போயிட்டு சார், அவர் உட்கார்ந்தாங்க போயிட்டு. இந்த 2 பேருக்கும் வெளியே பார்க்கலாம். நான் நேரம் ஒழுங்கு சேர ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு 2 அடிச்சு வச்சு ஒரு பாஸ்ட் போயிட்டு பாஸ்ட் அந்த கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு என்ன பயம்? ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? அங்க உட்கார்ந்து இருக்கிற தெய்வம், அவங்க தெய்வம் நம்மளை பிடிச்சிச்சுன்னா அப்ப அந்த தெய்வத்துக்கு திரும்பி நடந்துட்டு போனது அது பிடிக்கிற அளவுக்கு. அப்ப ஏன் சொல்லி பிடிக்கல? உடன்படிக்கை கட்டி தாகூரின் கோயிலுக்குள் சென்றது. தாகூர் என்னாச்சு? நீ போன டாப்பா கல்வி உணவு. அப்ப தேவனோட அன்பு உனக்கு அவருக்கு சரியா இருந்துச்சுன்னா நீ எதற்கு பயப்பட மாட்டேன். போன போடுது பாஸ்டர், நாங்க ஒரு வீட்டுக்கு குடி போறோம், அந்த வீட்டுக்கு மேல ஒரு பிசாசு கோயில் இருக்கு பாஸ்டர், குடி போகவா வேண்டாம். 5 ரூபா காயின்ஸ்ல போட்டதுக்கு தெரியுமா? ஒரு விற்கிறதுக்கு தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு வேண்டாம். அப்படி எனக்கு காசு சொல்லி எழுதி வாங்கி ஜோப்பர் கவர்னு போட்டுக்க. பஸ்கார டிக்கெட் இல்லைங்களா அந்த 5 ரூபா இருக்கு வாங்கிக்கவே இல்லையா? நாங்கள் தீபாவளிக்கு எது கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். படையில வந்து சாமி படைச்சவங்க இருப்பாங்க. சரி, நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்றிய, ஹோட்டல் வெளியில் அப்படியே சுத்தமாக இருக்கும், தேங்காய் எல்லாத்தையும் சுற்றுறான். அங்கே ஹோட்டலில் சாப்பிட்ற என்ன ஏமாத்து வேலை? கிறிஸ்துவின் அன்பு உன்னை ஒன்றுபடுத்த கூடாது. தெரியுமா உனக்கு? உனக்கு உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காது. காரணம், உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன். எப்ப இருப்பாங்க? நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்துறோம், அவங்க நம்ம மாதிரி அன்பு செலுத்தினா 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. இருப்பாங்களா? கணவன் மனைவியோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருமணம் ஆகும்போது ஒரு கையை பிடிச்சி ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. அது கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? அந்த கஷ்டமான சம்பவத்தை மறுபடியும் சொன்னா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இந்த கை பிடிக்கும்போது ஒரு அன்பு, நேசம், முத்தமே அன்பின் அடையாளம். அதனாலதான் யோசிச்சு நான் யூதாஸ் பார்த்து அன்பினால காட்டி கொடுக்கிற, முத்தத்தினால காட்டி கொடுக்கிற, அது அன்பின் அடையாளம் அல்லவடா அப்படின்னு. அப்போ அன்பினாலே ஊழியம் செய்யணும். ஊழியம் என்பது சம்பாதிக்கிறது அல்ல, அன்பு செலுத்துவதே. ஊழியம் என்பது யாருடைய அன்பு? கிறிஸ்துவின் அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கணும். அந்த அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருச்சுன்னா அந்த அன்பு உனக்கு வெளிவரும். இறுதியத்தின் நிறைவு. அப்ப இறுதியில் என்ன இருக்குது? ஐயோ அவங்களுக்கு பேச மாட்டேன், அவங்களை வச்சுக்க மாட்டேன். பம்பு, பொறாமை, எரிச்சல், பகை, விரோதங்கள், இவையெல்லாம் இயேசு கூட வரமா? ஆசீர்வாதமா? இதெல்லாம் யாருடைய ஆசீர்வாதம்? அப்ப யார் உள்ள இருக்கிறார்? அன்பு சகல என்ன பண்ணாலும் செய்யும். அதான் தாய். பையன் என்ன பண்ணாலும் செய்யுமா? என்ன பண்ணாலும் செய்யும். உங்களுக்கு ரகசியம் இருக்குமா? இந்த
பாட்டி தாத்தா இருக்கிறாங்க பாருங்க. கல்யாணம் போய் பேர குழந்தை பிறந்துச்சுன்னா மகன் மறந்துடுவாங்க, மகளே மறந்துடுவாங்க. அந்த பேர குழந்தையே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு செலவு பண்றது, அதுக்கு சேர்ந்து எல்லாம் இவன் பாவமா இருப்பான். இவன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறான். மகனே கூட்டிட்டு உன்னாலதான் எங்க அம்மா எனக்கு செய்ய மாட்டேங்குது. ஏன்